This is not an AGI problem. I don't need to be involved in something that has to be taken care by the region. Is the police order to dissolve the meeting? We have to adjourn this one now. பதவி வெறியும் பணவெறியும் பிடித்தவர்கள் தான் இன்றைக்கு பாஸ்டர் என்றும் ஊழியக்காரர்கள் என்றும் சொல்லி சுற்றித் திரிகிறவர்களாக இருக்கிறார்கள். அதிலே ஒருவர் தான் இந்த பால் தங்கையா. இந்த பால் தங்கையா எல்லா மாதமும் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை என்று சொல்லி நடத்துவது வழக்கம். இவர் மட்டுமல்ல, வேதத்தை அறிந்து கொள்ளாமலே போதகர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களும் கள்ளப்போதகர்களும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடம் வாக்குத்தத்தம் கர்த்தர் இந்த மாதத்திற்கு என்றதை சொன்னார் என்று சொல்லி நடத்துவது வழக்கம். அந்த அடிப்படையிலே இந்த பால் தங்கையாவும் ஜூலை 1ஆம் தேதி ஒரு கூட்டத்தை நடத்தினார். அதற்கான போஸ்டரையும் அவர் வெளியிட்டிருந்தார். அதிலே அவர் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளுகிற வியாபாரம் செய்கிற ஆண், வியாபாரம் செய்கிற பெண், அவர்களுக்காக பாஸ்டர் பால் தங்கையா தனித்தனியாக விசேஷ ஜெபம் செய்வார். அதற்காக நீங்கள் உங்கள் அப்பாயின்மெண்டை புக் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு நம்பரையும் வெளியிட்டிருந்தார்கள். தொழில் செய்து அதிக அளவிலே பணம் ஈட்டக்கூடியவர்கள், முதலாளிகள், அவர்களுக்காக விசேஷ ஜெபம். மற்ற மக்கள் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், போங்கள். ஆனால் உங்களுக்காக விசேஷ ஜெபம் எல்லாம் கிடையாது. காரணம், நீங்கள் என்னது, வேலை செய்கிறவர்கள், கூலி வேலை செய்கிறவர்கள். உங்களால் கொஞ்சமாகத்தான் பணம் கொடுக்க முடியும். ஆனால் வியாபாரம் செய்து தொழில் செய்து பிசினஸ் செய்கிறவர்கள், அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், அவர்களுக்காக சிறப்பாக பால் தங்கையா தனித்தனியாக சந்தித்து ஜெபம் செய்வார். காரணமே, அவர்கள் பணக்காரர்கள், தொழில் செய்து முதலீடு செய்து அதிக அளவிலே பணம் ஈட்டக்கூடியவர்கள். ஆகவே அவர்கள் விசேஷமாக கவனித்துக் கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி இந்த பால் தங்கையா ஒரு அறிவிப்பை விட்டிருந்தார். அன்புக்குரியவர்களே, இது வேதாகமத்துக்கு எந்த அளவிற்கு முரணானது, எதிரானது தெரியுமா? கடவுளின் பெயரிலே நாங்கள் கூடி வருகிறோம் என்று சொல்லி கூடி வரும்போது அங்கே ஒரு கூட்டம் ஜனங்கள் மட்டும் விசேஷமாக கவனிக்க கொள்ளப்படுகிறார்கள். ஒரு கூட்டம் மக்களுக்காக மட்டும் நாங்கள் விசேஷமாக தனித்தனியாக ஜெபம் செய்வோம் என்று சொல்வது மற்ற மக்களை மட்டுப்படுத்துவது, அது கடவுளை அவமானப்படுத்துவது. யாக்கோபு தெளிவாக சொல்லுகிறார், உங்கள் ஜெப ஆலயத்திலே 2 பேர் வருகிறார்கள். ஒருவன் மினுக்கான வஸ்திரம் தரித்து மோதிரமெல்லாம் தரித்தவனாக இருக்கிறான், இன்னொருவன் கந்தையான வஸ்திரம் தரித்தவனாக இருக்கிறான். அப்படி வரும்போது மினுக்கான வஸ்திரம் தரித்தவனை நல்லாக கவனிக்கிறீர்கள், நல்ல முன் வரிசையிலே உட்கார இடம் கொடுக்கிறீர்கள், சிறப்பான கவனிப்பு, விசேஷித்த ஜெபம் எல்லாம் செய்கிறீர்கள். ஆனால் மற்றவனுக்கோ, வருமானம் குறைந்தவனுக்கோ, அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக வருகிறவனுக்கோ, கந்தை வஸ்திரம் தரித்தவனுக்கோ, சாதாரண மக்களுக்கோ, அன்றாடங்காட்சிக்கு பலன் இல்லாதவர்களுக்கோ நீங்கள் பின் வரிசையில் உட்காருங்கள், அல்லது என்னுடைய காலுக்கு கீழே நீங்கள் உட்காருங்கள். அல்ல, உங்களுக்கெல்லாம் சிறப்பு ஜெபம் கிடையாது, நீங்கள் இந்த பொதுவாக நடக்கிற இந்த கூட்டத்தை விட்டு கலந்து கொண்டு போய்விடுங்கள் என்று சொல்லி ஒரு பேதமை பார்க்கிறார்கள் அல்லவா? இது தேவனுக்கு எதிரானது. இவர்கள் தேவனுக்கு எதிரான காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊழியம் என்கின்ற பெயரிலே யார் அதிகம் பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்காக விசேஷ ஜெபம். விசேஷ ஜெபம் என்று சொல்லி ஒன்று கிடையாது. ஃபர்ஸ்ட் அதுவே கள்ளப்போதவர்களுடைய ஒரு ஏற்பாடு. எங்களிடத்திலே வாருங்கள், விசேஷமாக நாங்கள் ஜெபிப்போம், நாங்கள் ஜெபித்தால் அதற்கு வல்லமை உண்டு, உங்களுக்கு காரியங்கள் நடக்கும் என்கிறதே முதலாவது மூட நம்பிக்கை. அதிலும் இதிலே பணக்காரர்களுக்கு மட்டும் நாங்கள் விசேஷமாக ஜெபம் செய்வோம், தனித்தனியாக ஜெபம் செய்வோம் என்பது அது அருவருப்பிலும் அருவருப்பு. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த பால் தங்கையா மட்டுமல்ல, இதே காரியத்தை தான் இன்றைக்கு பெரும்பாலான ஊழியர்கள் என்கிறவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மோகன் சிலாசரஸ் பொதுவாக கூட்டம் நடத்துவார், திறப்பு வாசல் அது இது என்று சொல்லி. ஆனால் வியாபாரிகளுக்கு என்று சிறப்பு கூடுகை ஒவ்வொரு ஆண்டும் நடத்துவார். அதிலே அவர் சொல்லுவார், நீங்கள் 50-50 கொடுக்க வேண்டும், உங்களுக்கு வருகிற லாபத்திலே 50-50 எனக்கு கொடுக்க வேண்டும், கொடுக்காவிட்டால் நீங்கள் பார்ட்னர் கிடையாது, நீங்கள் கடவுளையே ஏமாற்றுகிறீர்கள் என்று சொல்லி மிரட்டி பணம் வாங்குகிறவராக இருப்பார். ஆசீர்வாதத்தின் ரகசியத்தை விளங்கிக் கொள்ளுங்க. இயேசுவை பார்ட்னரா சேர்த்தீங்கன்னா உங்க லாபத்துல 50% இயேசுவுக்கு கொடுக்குறீங்களா? மேடையில் மட்டும் சாட்சி சொல்லிட்டு போறதில்ல. இயேசு மினிஸ்ட்ரிக்கு பார்ட்னர்னா என்னது? 50% அப்படி ஊழியத்துக்கு கொடுக்கணும். நீங்க அப்படி இல்லாட்டா நீங்க பார்ட்னரை ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். காரணம், வியாபாரிகள் லட்சங்களிலே கோடிகளிலே சம்பாதிக்கிறவர்கள், கோடிகளிலே லாபம் ஈட்டக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த கோடிகளிலே 50-50 ஷேர் மோகன் சிலாசரசுடைய ஊழியத்துக்கு என்று கொடுத்தால் எவ்வளவு பெரிய தொகை கிடைக்கும்? சிந்தித்து பாருங்கள். ஆகவே தான் மோகன் சிலாசரஸ் மட்டுமல்ல, எல்லாரும் இந்த பணத்தை, அதிகமாக பணம் சம்பாதிக்கிறவர்களை ஆதரிக்கும் விதமாகவும், அதிகமாக பணம் சம்பாதிக்கிறவர்களும் மனதை குளிர்விக்க விதமாகவும், அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தை என்கின்ற பெயரிலே செய்திகளை வழங்குகிறார்கள். அது பிசாசின் வார்த்தை.
பணப்பள்ளி இப்படியெல்லாம் டைட்டில் வைத்து செய்து கொடுக்கிறார்கள். காரணம் என்ன? பணக்காரர்களை குளிர்விக்க வேண்டும், பணக்காரர்களுடைய மனதுக்கு இதமாக பேச வேண்டும். அப்பொழுதுதான் பணக்காரர்கள் காணிக்கை கொடுத்தால் அது லட்சங்களிலே கோடிகளிலே கிடைக்கும். சாதாரணமாக ஒரு ஏழை ஒரு காணிக்கை கொடுத்தால் 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 அவ்வளவுதான் காணிக்கை. ஆனால் தொழில் செய்கிறவர்கள், வியாபாரிகள், பிசினஸ்மேன், பிசினஸ் உமன், அவர்களை மகிழ்வித்து அவர்களிடத்திலிருந்து பணம் பெறுவதாக இருந்தால் அவர்களிடத்திலிருந்து 50-50 ஷேர் அல்லது தசமபாகம் 10% என்று சொன்னால் கூட எவ்வளவு பெரிய அமௌண்ட். தொழில் செய்து கோடிகளில் சம்பாதிக்கிற ஒரு நபர் அதனுடைய 10% கொடுத்தால் அது நபரே 10 லட்சமாகி விட்டது. அப்போ பால்தக்கையா போன்றவர்கள் எப்படி இவ்வளவு செழுமையாக வாழ்கிறார்கள்? அவர்கள் தங்கள் சம்பாதிக்கின்ற பணத்தை எப்படி தவறான காரியங்களுக்கு பயன்படுகிறார்கள்? போக்சோ குற்றவாளி ஜான் ஜபராஜ் ஜாமீன் கிடைக்கவில்லை, கீழ்கோர்ட்டில் ஜாமீன் கிடைக்கவில்லை. உடனடியாக எவ்வளவோ பணம் செலவு செய்து சென்னை ஹைகோர்ட்ல போய் மூவ் பண்ணி அதிக அளவில் பணம் செலவு செய்து ஜாமீன் வாங்க முடிகிறது. அப்போ எந்த அளவிற்கு பணம் செலவு செய்திருக்க வேண்டும்? I was able to meet one of the senior most counsel lawyer, Mr. Subhash Babu from Madurai. I appointed him to fight the case on behalf of John Chabraj. அவர்களுக்கு அவ்வளவு பணம் செலவு செய்வது கூட லேசாக இருக்கிறது. காரணம், அவ்வளவு பணம் வருகிறது. பிசினஸ் பீப்புளை குளிர்விக்கும் விதமாக சிறப்பு ஜபம், சிறப்பு கொடுகை இதெல்லாம் நடத்தி அவர்களிடத்திலிருந்து பணத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அப்படி பெற்றுக் கொள்ளுகிற பணத்தையும் தவறான காரியங்களுக்கு, குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பால்தங்கை ஒரு பதவி வரி பிடித்த நபராக இருக்கிறார். சென்ற முறை அகில இந்திய ஏஜி ஸ்தாபனத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட என்பதாக இவருடைய செயல்பாடு இந்திய அளவிலே ஏஜி மக்களால் விரும்பப்படத்தக்கதாக இல்லை. அவர் சிறப்பான ஒரு ஆளுகை செய்யவில்லை என்கின்ற அதிருப்தி மக்களிடையே காணப்பட்டது. ஆகவே இந்த முறை அகில இந்திய ஏஜி ஸ்தாபனத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு இந்த பால்தங்கையாவை யாரும் நாமினேட் செய்யவில்லை. இந்த பால்தங்கையா அடுத்ததாக பொறுப்புக்கு வர வேண்டும் என்று சொல்லி யாரும் விரும்பவில்லை. இப்பொழுது தலைவராக இருக்கின்ற இந்த பால்தங்கையாவுக்கு இது கடுப்பை ஏற்படுத்தியது. காரணம், நான் அதிகாரத்தில் இருக்கிறேன், தலைவராக இருக்கிறேன், நான் இதையும் தொடர வேண்டும், ஆனால் அதற்கான வாய்ப்பை இழந்து விட்டேன். அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ எலெக்ஷன் நடக்க போகிறது. இந்த எலெக்ஷன் நடக்கிற இந்த கூட்டத்தையே கொலாப்ஸ் பண்ணி விடுவோம், கெடுத்து விடுவோம், அதை ஒரு கலவரமாக மாற்றி விடுவோம் என்று சொல்லி இந்த பால்தங்கையா திட்டமிட்டு 72 பேரை வர வைக்கிறார். வர வைத்து அவர்களை தங்க வைக்கிறார். பால்தங்கையா வரவழைத்து அவர்கள் மூலமாக பிரச்சனையை உண்டாக்குகிறார். அப்படி பிரச்சனையை உண்டாகி இந்த கூட்டமே நடக்க முடியாதபடி ஒரு கலவரத்தை உண்டாக்கும் விதமாக அவர் பால்தங்கையா காரியத்தை செய்கிறார். அந்த கூட்டத்தையே கேன்சல் பண்ணி விடுகிறதாக அறிவிப்பு நடத்துகிறார்கள். அடுத்த தலைவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஆகவே பால்தங்கையாவை தலைவராக தொடரலாம். இது பால்தங்கையாவின் திட்டம். பால்தங்கையா தலைமையிலாக இப்போது இருக்கிற அந்த அகில இந்திய தலைமை தீர்மானிக்கும் அடுத்து எப்பொழுது இப்படி ஒரு பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லி கூட்டம் நடத்த வேண்டும். ஆனால் பால்தங்கையா அதை தள்ளி போட்டுக் கொண்டே போவார். எவ்வளவு காலம் தள்ளி போட்டுக் கொண்டு போகிறாரோ அது வரைக்கும் பால்தங்கையா தான் தொடர்ந்து தலைவராக இருக்க. இதுதான் பால்தங்கையாவின் திட்டம். பதவி வெறி, நான் தான் இந்தியாவுக்கே தலைவராக இருக்க வேண்டும் என்கின்ற வெறி. அதற்காக எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் செலவு செய்யக்கூடிய நபர். ஏஜி ஸ்தாபனத்துக்கு போகிறவர்களே எப்படிப்பட்ட நபர்களை உங்களுக்கு பாஸ்டராக வைத்திருக்கிறீர்கள் தெரியுமா? பதவி வெறி பிடித்தவர்கள், பண ஆசை பிடித்தவர்கள், பணக்காரர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்கள். இவர்களைத்தான் நீங்கள் போதகர்கள் என்று, ஊழியர்கள் என்று பின்பற்றி அவர்களுடைய வார்த்தை இறை வார்த்தை என்று நம்பி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும். தயவு செய்து மனம் திரும்புங்கள். இவர்கள் தேவ ஊழியர்கள் அல்ல, இவர்கள் சாத்தானுடைய ஏஜென்ட்டுகள். அவர்கள் பேசுவது கடவுளுடைய வார்த்தை அல்ல, சாத்தானுடைய தந்திரமான பேச்சுக்கள். ஒருவேளை தேவ வார்த்தை சில கலந்து இருக்கிறது போல தோற்றமளிக்கலாம். அது விஷம் நிறைந்த பேச்சு. ஒரு டம்ளர் பால் நல்லதுதான், அதிலே விஷத்தை கலந்தால் அது பால் என்று சொல்லப்பட முடியாது, அது விஷம்தான். சாத்தான் வேத வசனத்தை பயன்படுத்தினான் என்கிறதுக்காக அவன் போதகனாகி விடுவானா? இயேசு கிறிஸ்துவிடத்திலே சாத்தான் சங்கீத 91 உள்ள வசனத்தை பயன்படுத்தினான், அதற்காக அவன் போதகனா, ஊழியனா? அல்ல. மாறாக அந்த வசனத்தோடு அவனுடைய விஷத்தையும் கலந்து பிரசன்ட் பண்ணினான். ஆகவே ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி. இன்றைக்குள்ள ஊழியர்கள் எனப்படுகிறவர்கள் வேத வசனத்தை பேசுவது போல தோற்றமளித்தாலும் அவர்கள் பேசுவது விஷம் நிறைந்த பேச்சு, வஞ்சனை உள்ளது. அப்பாலே போ சாத்தானே என்று துரத்தப்பட வேண்டியவர்கள். மாறாக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர்களுடைய கூடுகைகளிலே போய் அமர்ந்து அவர்கள் பேசுவதை கடவுளுடைய வார்த்தை என்று நம்பி கேட்டுக்கொண்டு ஏமாந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். அவர்களோ பண ஆசை பிடித்தவர்களாகவும் பதவி ஆசை பிடித்தவர்களாகவும் உங்களை ஆள வேண்டும் என்று துடிக்கிறவர்களாகவும் காணும்.
உங்கள் ஏஜி மக்களை மனம் திரும்புங்கள். டி மோகனும் இதைத்தான், அவருக்கும் பதவி ஆசை, நான் உலகம் முழுவதையும் ஆள வேண்டும் என்கிறதற்காக கடந்த காலங்களில் பல காரியங்களை செய்திருக்கிறார், தில்லுமுல்லுகளை செய்திருக்கிறார். ஏஜியிலே மட்டும் நடப்பதில்லை, சிஎஸ்ஐ பார்த்தா அங்கேயும் பதவி வருதான், அங்கே காலாகாலமாக நடந்து கொண்டு வருகிறது. பிஷப் தேர்தலுக்கு செலவிடப்படுகிற பணங்கள், மக்கள் காணிக்கையாக கொடுத்த பணங்கள், நீதிமன்றங்களுக்கும் தங்கள் அடுத்த தலைவராக வேண்டும் என்பதற்காக லஞ்சமாக கொடுப்பதற்கும் பயன்பட்டுக் கொண்டு வருகிறது. தயவு செய்து மக்களை, நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள், யாரை போதகத்தை கேட்கிறீர்கள் என்கிறதை அறிந்து தவறானவர்களை விட்டு விலகுங்கள். வேதாகமத்தை படியுங்கள். கடவுள் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். சரியான சத்தியத்தை பேசுகிறவர்களை பின்பற்றுங்கள். நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி பின்பற்றுகிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். பவுல் சொன்னது, அப்போஸ்தலர்களுடைய வழிகளை பின்பற்றுகிறவர்களை பின்பற்றுங்கள், அவர்களுடைய போதனை கேளுங்கள். இப்படிப்பட்ட கள்ளப்போதகர்களை அல்ல, பணத்திற்காகவும் பதவிக்காகவும் நாடித்துகிறவர்களை அல்ல. தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்கள்.